மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை நகராட்சி 15வது வார்டு கல்லறை தோப்பு தெருவில் 600க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை பழுதடைந்து குண்டும் குழியுமாக உள்ளது. வடிகால்கள் இருபுறமும் ஆக்கிரமிப்பு ஏற்பட்டு மூடப்பட்டுள்ளதால் சிறுமழைக்கே அப்பகுதியில் குளம் போல் மழைநீர் தேங்கி நிற்பதால் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி உடனடியாக வடிகால் வசதி ஏற்படுத்தி புதிய தார் சாலை அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து நகராட்சி ஆணையர், மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்திருந்தனர். சாலை வசதி ஏற்படுத்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட 6 மாதங்களாகியும் பணி தொடங்கப்படாத நிலையில் வாக்கு கேட்டு வந்த அப்பகுதி திமுகவினரிடம் சாலை போடப்படாதது குறித்து பொதுமக்கள் கேள்வி எழுப்பிய நிலையில் இன்று திமுக வார்டு கவுன்சிலர் சாலை பணிகள் துவங்க நடவடிக்கை மேற்கொண்டார். தேர்தலில் வாக்குகளை பெறுவதற்காக அவசரமாக இன்று சாலை பணிகள் துவங்கப்பட்டதாக குற்றம் சாட்டி அதிமுக உள்ளிட்ட பொதுமக்கள் பணிகளை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பினர். இன்று பாமக வேட்பாளர் தங்கள் பகுதியில் வாக்கு கேட்டு வர உள்ள நிலையில் வேண்டுமென்றே இடையூறு அளிக்கும் நோக்கில் சாலை பணிகள் துவங்கியுள்ளதாகவும், இத்தனை நாள் இல்லாமல் திடீரென்று ஏன் சாலை பணிகளை துவங்க வேண்டும், தேர்தல் முடிந்தவுடன் சாலை பணிகளை செய்து கொள்ளலாம் என்று தெரிவித்ததன் பேரில் பணிகளை தொடராமல் திரும்பிச் சென்றனர். வார்டுக்கு ரொம்ப காலமா உள்ள அந்த தார் சாலை வசதி, அது மட்டும் இல்லாம இந்த மழைநீர் வடிகாலை சுத்தம் பண்ணி தரமான தார் சாலை வசதி செஞ்சு கொடுங்கன்னு நாங்க கலெக்டர் ஆஃபீஸ்ல மனு கொடுத்துருந்தோம். அதை 30 நாள்ல எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிறேன்னு கலெக்டர் ஆஃபீஸ்ல ஒப்புதல் கொடுத்துருந்தாங்க. அதன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா 15வது வார்டு கவுன்சிலர் வார்டை இது வரைக்கும் பார்க்கவே இல்லை. பெரிய மழை காலத்துலலாம் பாத்தீங்கன்னா டெங்கு, மலேரியா போன்ற பிரச்சனைகள்லாம் நிறைய வருது. அது மட்டும் இல்லாம பாதாள சாக்கடை பிரச்சனையை கொஞ்சம் கூட அவங்க கவனம் செலுத்தாம இருக்காங்க. அது மட்டும் இல்லாம ரோடு சாங்ஷன் ஆகி 180 நாள் ஆகுது. 6 மாசத்துக்கு முன்னாடி அப்ரூவ் ஆன ரோடை போட்டு தராம காலதாமதப்படுத்தி 15வது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கல்லறை தோப்பு தெருல தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியோட வெற்றி வேட்பாளர் சித்தமல்லி பழனிசாமி அவர் வாக்கு சேகரிக்க வந்த போது இந்த ஜேசிபியை வச்சு ரோடை நோண்டி அவங்களுக்கு பெரிதும் இடர்பாடுகளை உண்டாக்கியிருக்காங்க. அந்த இதை கேட்க போக கடைசியில ஏன் நீங்க இதெல்லாம் பண்றீங்க அப்படி இப்படின்னு பிரச்சனை பண்றாங்க. அது ரொம்ப தவறான செயல். ஏன்னா 180 நாளா ரோடு போட்டு தரேன்னு நாங்க ரோடு சரியா போட்டு தரல. வார்டுல கவுன்சிலர் எதுவுமே செயல்படுத்தல. அது மட்டும் இல்லாம தேர்தல் 3 நாட்கள் இருக்கப்போ தேர்தல் 3 நாளைக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ரோடு போட்டே ஆகணும்னு கட்டாயப்படுத்தி கான்ட்ராக்டுக்காரங்களை வச்சு ஜேசிபி வச்சு ரோடை இது பண்ணி வேட்பாளர் வாக்கு சேகரிக்க வந்தவங்களுக்கு இடைஞ்சலை ஏற்படுத்துறாங்க. அதை கேட்க போக தேவையில்லாத வார்த்தைகள்லாம் யூஸ் பண்றாங்க. எங்களை தடுத்து நிறுத்துறாங்க. நீங்களாம் கேட்கக்கூடாது, நீங்க ஏன் பேசுறீங்க, போறீங்க, வரீங்க, உங்க தெருவுக்கு ரோடு போட வரவங்களை ஏன் நீங்க அப்புறப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்றாங்க. நாங்க கேட்கறது என்னன்னா 180 நாளைக்கு முன்னாடி அப்ரூவ் ஆன அந்த ரோடை எதுக்கு தேர்தல் நேரத்துல ரோட போடணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஏன் அவங்க அவமரியாதை பண்றாங்கிறதா எங்களுடைய ஒரே கேள்வி. கலெக்டர் ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா 300க்கு மேற்பட்ட குடியிருப்புகள் இந்த பகுதியில இருக்காங்க. வாக்கு கேட்கறப்போ வராங்க. வாக்கு கேட்டு வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் இந்த வார்டை தக்க வச்சுக்க மாட்டாங்க. வார்டு மக்களை குறை தீர்ப்பு முகாம் போட மாட்டாங்க. அது மாரி குடிக்கிற குடி தண்ணீர்ல பாத்தீங்கன்னா சாக்கடை கலக்குது. அந்த சாக்கடை கலக்கிறது எப்படி நாங்க வரி கட்டுறோம், எப்படி நாங்க இந்த சாக்கடை கலந்த தண்ணீரை குடிக்கிறது அப்படின்னு நாங்க கவுன்சிலர்ட்டையும் கேட்டிருக்கோம், கலெக்டர் ஆஃபீஸ்லயும் கேட்டிருக்கோம். அவங்க என்ன பண்றாங்கன்னா அதுக்கு நீங்க வாட்டர் கேன் போட்டுங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. ரோடு நோண்டுறேன்னு சொல்லி இந்த கான்ட்ராக்டுக்காரங்க தெருவோட ஃப்ரண்ட் பேஜ்ல என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ரோட நோண்டி இடைஞ்சல் பண்ணாங்க. அவங்கள நீங்க எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க ரோட்டு போடுங்க, இப்போதைக்கு நீங்க எதுவும் பண்ணாதீங்க, வேட்பாளருக்கு இடைஞ்சல் பண்ணாங்கன்னு சொல்லி அவங்கள தடுத்து நிறுத்தி அவங்கள நீங்க திரும்பி போயிடுங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வழி அனுப்பி வச்சிட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.